அப்போ கீழே ஜனங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற சத்தம் கேட்டதுனால எல்லா புறாக்களும் எட்டி பார்த்துச்சுங்களாம். அதுல ஒரு குட்டி புறா தான் அம்மா கிட்ட கேட்டுச்சுங்களாம், ஏமா இந்த ஜனங்கள்லாம் இப்படி அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் வெள்ளமா இருக்கே, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த தாய் புறா சொல்லுச்சான், இந்த மனிதர்கள் எல்லாமே தங்களை வேற வேற இனம்னு நினைச்சுக்கிறாங்க, அதனாலதான் இவங்களுக்குள்ளார நிறைய இடைவேளிகள். நம்மள மாதிரி எல்லாரும் ஒரே இனம் நினைச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்குள்ளார இந்த பிரச்சனையோ அடிதடியோ இந்த ரத்த வெள்ளமோ இருக்கவே இருக்காது அப்படின்ட்டு இந்த அம்மா புறா தன்னுடைய குஞ்சு புறா கிட்ட சொல்லுச்சான். இந்த குட்டி கதையில இருந்து நாமெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த புறாக்களுக்கு இடையே ஜாதி மதம் பேதம் இனம் எதுவுமே கிடையாதுங்க. அதனாலதான் அதுங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்குதுங்க. ஆனா நம்மள மாதிரி மனிதர்களுக்கு இடையே தான் இது அத்தனையுமே இருக்குது. அதனாலதான் நம்ம கிட்ட அந்த ஒற்றுமை உணர்வே இல்லைங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே மத வெறியர்களும் ஜாதி வெறியர்களும் அந்த ஒரு சின்ன பிரச்சனையை பெருசா ஆக்கி பெரிய பூதாகரமா ஆக்கி விட்டுடுறாங்க. இந்த புறாக்கள் அதனாலதான் அந்த காலத்துல சமாதான சின்னமா திகழ்ந்துச்சுங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த புறாக்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்னா நம்ம நாடு ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.